வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆனி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். சிம்மராசிக்காரவங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதம் 11வது ராசியில் தான் இருக்கும். எப்பயுமே 11வது இடம் வலிமை பெறுற போது நம்ம நினச்ச காரியங்கள் கைகூடிடும். எந்தெந்த காரியம் இது வரைக்கும் நடக்கலைன்னு வருத்தப்பட்டீங்களோ அந்த காரியங்களை நடத்தணும்னு நீங்கள் இப்போ முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த காரியங்கள் நடந்துடும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் எது இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. எதிரிகள் உங்ககிட்ட தோற்று போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்கும். அதனால எல்லா விஷயங்கள்லையுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னா அது இந்த ஆனி மாதத்தை நம்ம சொல்லலாம். ஏன்னா சூரியன் 11ல் இருப்பார். சூரியன் 11ல் இருந்தால் அரசாங்க அதிகாரிகளுக்கு யோகமான காலம்தான். அதே மாதிரி ஒரு சிலருக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்புகள்லாம் கூட கிடைக்கும். அரசாங்க அதிகாரிகள், அரசியல்வாதிகள் இவங்களுக்கு யோகம் இருக்கும். இவங்கனால நமக்கும் யோகம் இருக்கும். அரசியல்வாதிகள், அரசாங்கத்தில் பணிபுரியறவங்க அவங்களுடைய உதவி ஒத்தாசைகள்லாம் கிடைச்சி மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னா அது இதுதான். அதே மாதிரி உங்களுடைய தந்தை கூட பிறந்தவங்க அவங்களால நல்ல ஆதாயம், ஒத்துழைப்பு இதெல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி புதன் வேற உங்களுக்கு 11வது ராசியில தான் இருக்கார். புதன் 11வது ராசியில இருந்தால் கல்வித்துறையில் இருக்கிறவங்க, அக்கௌண்ட்ஸ் துறையில் இருக்கிறவங்க, மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல யோகத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் மட்டும் அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்காரு. அப்போ அஷ்டமஸ்தில் சனி இருந்தா அஷ்டம சனின்னு சொல்லும். அது என்ன செய்யும்? பொதுவாக நம்மளை கொஞ்சம் கீழே தள்ளி விடுற மாதிரி வேலை பார்க்கும். அது வண்டியிலேருந்து தள்ளி விடலாம், இல்லைன்னா சும்மாவே கூட ஏதாவது ஒரு வகையில் நம்மளை கீழே தள்ளி விட்டுறலாம். அந்த மாதிரி மட்டும் வேலை பார்க்கும். அதில் ஒரு சிலருக்கு இந்த கை காலில் நடக்க முடியாமல் இருக்கிறது, ஸோ கை கால் வலி வர்றது, இந்த மாதிரியான வேலைகளை மட்டும் செய்யும். ஒரு சிலருக்கு மட்டும் அந்த கணவன் மனைவிக்குள்ள லைட்டாக கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு அந்த மாதிரி கொஞ்சம் உருவாக்கும். அவ்வளோதான். வேற கெடுபலன்கள் அப்படிங்கிறது அஷ்டம சனியில் ஒன்றும் வராது. அதே மாதிரி அஷ்டமத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலுமே ஒன்று இந்த காலத்தில் உடல்நிலை கொஞ்சம் நமக்கு சரியில்லாமல் போகும். இல்லைன்னா ஏதாவது ஒரு வம்புதும்பு வரும். நாம தான் கொஞ்சம் அமைதியாக போய்க்கணும். செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டிங்கன்னா 9வது இடத்துல அற்புதமாக இருக்கார். உங்களுக்கு 4ஆம் அதிபதி வேற அவர். சொத்து சுகங்களுக்குடைய கிரகம். அப்போ சொத்து சுகங்களை உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி 9வது இடத்துல செவ்வாய் இருந்தால் வெளியூரில் போய் வேலை பார்க்குறது, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது, விசா கிடைக்கிறது, பிஆர் கிடைக்கிறது, அந்த யோகமெல்லாம் கூட இப்போ இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா நடக்கும். அதோட ஒரு சிலருக்கு மட்டும் வேலை இழப்புங்கிறது வந்துடும், அல்லது டிரான்ஸ்ஃபர் மாதிரியான சில விஷயங்கள் வந்துடும். அப்போ வேலை பார்க்குறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒருவேளை டிரான்ஸ்ஃபர் வரலைன்னா ஒரு சிலருக்கு ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி மாறுற மாதிரியான ஒரு விஷயங்கள் இப்போ இருக்கும். அதனால உங்களுக்கே அப்படி தோணும், நம்ம வேலையில் மாறிடலாமா அப்படின்னு. அப்படி மாறணும்னு நினச்சா மாறிக்கணும். அப்படி இல்லைன்னா சில நேரம் கம்பெனிக்குள்ளேயே கூட ஏதாவது மாறி வேலை செய்கிற மாதிரி வரும். செக்ஷன் மாறுறது அந்த மாதிரிலாம் கூட வரும். அப்படி மாறினா கூட வேலையில் பிரச்சனை வராது. இல்லைன்னா வேலையில் சில நேரத்தில் நாம் வெளியேறணும்னு நினைப்போம், இல்லைன்னா நம்மளை வெளியேற்றணும்னு யாராவது நினைப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். இது எவ்வளோ நாளைக்குன்னா ஜூன் 19ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான். ஜூன் 19ஆம் தேதி செவ்வாயினுடைய பேச்சு வந்துடும். அப்போ செவ்வாய் 10ல் வர்ற போது வேலையில் எந்த பாதிப்பு வராது. அதே மாதிரி தொழிலையும் எந்த பாதிப்பு வராது. அப்போ வேலையும் நல்லா இருக்கும், தொழிலும் நல்லா இருக்கும், அதில் முன்னேற்றமும் நமக்கு செவ்வாய் பகவான் கொடுப்பாரு. ராகு பகவான் மட்டும் 7வது ராசியில் இருக்காரு. பொதுவாக ராகு 7வது ராசியில் இருந்தால் அந்த திருமண பாக்கியத்தை தடை பண்ணும். அதாவது வீட்டில் நம்ம அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறோம்ல, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணணும்னு நினச்சா அது பண்ண விடாது. ஏதாவது ஒரு விஷயத்தில் குறுக்கீடுகள் செஞ்சு தடை தாமதங்கள் செய்யும். அதே போல் ஒரு சிலருக்கு இந்த லவ் மேரேஜ் மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய வச்சிடும். லவ் பண்ணுறவங்களுக்கு அந்த லவ் மேரேஜை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே நேரத்தில் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னாலும் சிலருக்கு பிரேக்கப் ஆகுற மாதிரியான விஷயங்களை கூட அந்த ராகு செய்யும். அதனால கொஞ்சம் நம்ம அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக முடிவெடுத்து நிதானமாக வேலைகளை செய்கிறது நல்லது. அதாவது நம்மளால் நல்லா முடிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சால் தான் அந்த வேலைகளில் இறங்கணும். திருமணம் சம்மந்தப்பட்ட வேலைகளில் இல்லை, நம்மளால் ஃபுல்லாக கரெக்டாக முடிக்க முடியாது, ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி செய்கிறது தான் நல்லாயிருக்கும்.
அடுத்து இப்போ சுக்கிரன் எடுத்துக்கோ. சுக்கிர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 12வது ராசியில தான் இருக்காரு. அப்போ வீடுனால செலவு வரும், வாகனத்தினால செலவு வரும். சிலருக்கு வந்து உங்க வீட்டில் யாருக்காவது திருமணம் நடக்கலன்னா நடந்து அதுக்கான செலவுகள் வரும். ஒரு சிலருக்கு இந்த எலக்ட்ரானிக் பொருள் எல்லாம் வாங்குறோம்ல, ஆடை ஆபரணம்லாம் வாங்குறோம்ல, அந்த மாதிரி எல்லாம் வந்து வாங்கி தரக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இருக்கு. அடுத்து சுக்கிர பகவான் வந்து ஜூலை 5ஆம் தேதி உங்க ராசிக்கே வருவாரு. அப்ப ஜூலை 5ல் அந்த சுக்கிரன் உங்க ராசிக்கு வந்தா இனிமையா இருக்கும். இனிமையானா என்ன? மனசுல அமைதி இருக்கும், நிம்மதி இருக்கும், நல்லா தூக்கம் வரும். அதோட நம்ம யாரு கூட நம்ம பேசணும்னு நினைக்கிறோமோ பேசலாம், பழகணும்னு நினைக்கிறோமோ பழகலாம். ஒரு சிலருக்கு புதுசாக அந்த லவ் பண்ணுற மாதிரியான எண்ணங்கள்லாம் கூட வரும். ஒரு சிலருக்கு காதல் காமம் எண்ணங்கள்லாம் கூட அதிகமாக வரும். அதனால யார் கூட பேசணும் பழகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிலருக்கு இனம் புரியாத ஒரு தவிப்புகள் வரும். அது வந்து நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். கவலைகள் கஷ்டங்கள் வராது. அதே மாதிரி சிலருக்கு வீடு கட்டணும், வாகனம் வாங்கணும், இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் கூட வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றணும்னா தாராளமாக வந்து உங்களுக்கு நிறைவேறும். அடுத்து குரு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா, குரு பகவான் வந்து 12வது ராசியில இருக்காது. அது வந்து விரய குரு அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். விரய குருவா வந்து வரும். விரய குருவா வந்தா கூட அது வந்து சுப விரயமாக தான் வரும். சுப விரயம்னா என்னது? சுப விரயம்னா உங்க வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கணும்னா வைக்கலாம். அது உங்களுடைய குழந்தைகளுக்கோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் ஒரு வீடு பால் காய்ச்சலும் செய்கிறோம், அந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கணும்னாலும் தாராளமாக வைக்கலாம். முயற்சி பண்ணுங்கள். இது வந்து குழந்தைகள்னால செலவு வரும். சிலர் வந்து குழந்தைகள் பெற்றுக்கிறனால நம்ம செலவழிப்போம். இல்லைன்னா ஏற்கனவே பிறந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் வந்து வரலாம். ஸோ இந்த மாதிரி குழந்தைகள்னால பிள்ளைகள்னால ஏதாவது ஒரு சில செலவினங்கள் வந்து கொஞ்சம் இருக்கதான் செய்யும். அதுக்கப்புறம் நகைனால செலவு அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ நகைனால செலவு அப்படின்னா என்னது? ஒரு சிலர் நகைகள் வச்சுருப்பாங்க, அந்த நகைகளை வந்து அடமானம் வைக்கிற மாதிரி கூட ஒரு சிலருக்கு வந்துடும். அதுதான் நகைகள்னால செலவுன்னு சொல்லுவோம். ஏற்கனவே ஒரு சிலர் நகைகளை அடமானம் வச்சுருந்தா அந்த அடமானம் வைக்கப்பட்ட நகைகளை நம்ம மீட்டக்கூடிய ஒரு அமைப்பும் சிலருக்கு வந்து கிடைக்கும். கோயிலுக்கு போகிறதுக்குடைய அம்சம் நிறையா இருக்கும். நிறைய கோயிலுகளோ அது இதுலாம் நிறைய போகலாம். அதே மாதிரி கடன்கள் அடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கும். ஏற்கனவே கடன் காட்சிகள் இருந்தால் அதெல்லாம் வந்து தீரும். இதைத்தான் நம்ம சுப விரயம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நமக்கு பயனுள்ள விரயங்கள் செலவு அப்படி ஏற்படும். அதனால சம்பாதிக்கிற காசை கையில் வைக்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில் நமக்கு செலவாகிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அதில் செலவழியும். ஒரு சிலருக்கு இந்த மருத்துவ செலவுகள் அப்படி சொல்கிறோம்ல, அதில் கூட ஒரு சிலருக்கு செலவினங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும். மருத்துவ செலவுனா ஒரு சிலருடைய வீட்டில் வந்து இந்த கல்லீரல் கணையம் தொடர்பான செலவினங்கள் அல்லது மருத்துவ செலவு, அப்படி இல்லைன்னா இந்த ஹார்ட் ரிலேட்டடாவெல்லாம் ஏதாவது நோய் நொடிகள் ஒரு சிலருக்கு வருது இல்லையா, அதன் மூலமாக கூட ஒரு சிலருக்கு செலவு வர்றதுக்குடைய ஒரு அமைப்பு கொஞ்சம் இருக்கும். ஆக கிரகநிலைகள் அப்படின்னு பார்க்குற போது பெரிய டஃப்பான கிரகநிலைகள் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? என்ன வரவு இருக்கும், வரவுக்கு தகுந்த செலவு இருக்கும். செலவு வருது அப்படின்னாலும் நமக்கு வரவு வந்து செலவழிச்சிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ வரவு கண்டிப்பாக வரும். அதில் ஒன்றும் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்து இருக்காது. அதே நேரத்தில் நீங்கள் நினச்ச காரியம் ஈடேறணும்னு இருக்குது. அதுவே ரொம்ப சந்தோஷம்தான் நமக்கு. நீண்ட காலமாக நடக்காத காரியங்கள்லாம் கூட நடந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் இருக்குது. வாழ்த்துக்கள் நண்பர்கள்.